வணக்கம் பப்பு வியூவர்ஸ், நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் எங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சாப்டர் 9 ஸ்பாயிலர்ஸில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீமாவாரி நம்ம ஜிஞ்சுரிக்கின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம குராமோட ஜிஞ்சுரிக்கி வந்து நம்ம ஹீமாவாரியாக இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி ஹீமாவாரி வந்து நம்ம குராமோட ஜிஞ்சுரிக்கியாக இருக்கும்போது இவங்களால வந்து நம்ம நருட்டோ மாதிரியே நம்ம டெய்லி பீஸ்ட் மென்டல் பிளேஸில் நீங்கள் நம்ம நருட்டோட ஒரு குட்டி டெய்லி பீஸ்ட் கான்ஃபரன்ஸ் ரூம், ஸோ நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ரூமை நம்ம ஹீமாவாரியால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இது என்ன ப்ரோ கான்ஃபரன்ஸ் ரூம்னு கேட்டிங்கன்னா பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ நம்ம நருட்டோ வந்து நம்ம ஹகரோமுட்டேன்னு வந்து நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் வாங்கும்போது ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல் டெய்ல்டு பீஸ்டோட ஒரு 5% ஆஃப் சக்ராவோ இல்லை சம்திங், ஸோ அந்த 5%க்குள்ளே இருக்கிற சக்ராவை வந்து இந்த ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் இந்த ஒரு கேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்படி இருக்கும்போது வந்து இந்த ஒரு பிளேஸில் வந்து நம்ம நருட்டோ வந்து நம்ம ஃபியூச்சரில் நம்ம ஹகரோமோ மாதிரி வந்து நம்ம எல்லா டெய்லி பீச்சுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு மட்டுமே வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்லாம் கிடையாது. இது எல்லா ஜிஞ்சுரிக்குமே வந்து ஒரு பொதுவான ஸ்பேஸ் மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஞ்சுரிக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வித் தேர் டெய்லி பீஸ்ட் அண்ட் ஆல்சோ ஆல் அதர் டெய்லி பீஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அந்த டெய்லி பீஸ்ட் நீங்கள் ஒரு மூவியில் கூட பார்த்துட்டா நம்ம நருட்டோ டெய்லி பீஸ்ட் எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஜிஞ்சுரிக்கிஸ் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. பட் நீங்கள் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது நம்ம குராமா நம்ம நருட்டோ வந்து ஒரு இடத்துல பேசுவாங்க தெரியுமா? ஸோ நம்ம குராமா சீல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கும் போது அதே இடம் தான் இந்த ஒரு மென்டல் ஸ்பேஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் மூலமா என்ன பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பீஸ்ட்டுக்கு மட்டுமே அது வந்து ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன்ஸால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்பேஸ்க்கு வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா நம்ம ஜிஞ்சுரிக்கு வந்து அந்த ஒரு ஜிஞ்சுரிக்கையில் மட்டும்தான் வர முடியும் ஆக்சுவலாக. ஸோ மற்றவங்களை கொண்டு வரணும்னா அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் உண்டு. ஸோ இந்த பவர் நம்ம ஹீமாவாரிக்கு வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு குராமோட சக்கரம் அந்த பையன் அவங்கள்ட்ட இருக்குது ஆக்சுவலாக. நம்ம அதை வந்து 8th சாப்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த பையன் நம்ம ஹீமாவாரியால் அந்த பையன் நம்ம ஜூரா நம்ம இடாரி வந்து பையன் நம்ம ஹீமாவாரிட்ட வந்து நம்ம குராமோட சக்கரம் அந்த பையன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த ஒரு ஃபீலும் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. பட் நீங்கள் வேறு ஒரு விஷயம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ மீன் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் அந்த பையன் மாற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீமாவாரிட்ட வந்து பையன் இப்போதைக்கு குராமோட சக்கரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி வந்து ஒரு 5% இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த சக்கரம் வச்சுட்டு வந்து நம்ம குராமாட்ட பேசுகிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னு கேட்டால் கின்காக்கு வந்து அதே லெவல் சக்கரம் தான் வந்து இருந்துச்சு. பட் அவங்களால வந்து நம்ம குராமா கிட்ட பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அவங்களால முடிஞ்சது வந்து நம்ம டெய்லி பீஸ்க்கு மோடுக்கு போக முடியும். அந்த 9 டெல்ஸோட பவர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து அவங்களால முடியும். ஸோ சக்கரமே வந்து யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்களால வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியுமா? இல்லை அவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்து போக முடியுமான்னு தெரில. ஆனால் நம்ம ஹீமாவாரி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரை கொடுத்துருக்காரு நம்ம கிஷிமோட்டோ. பட் அந்த கேரக்டர் வந்து எப்படி இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து அந்த மென்டல் ஸ்பேஸ் டெய்லி பேஸ் மென்டல் ஸ்பேஸ்க்குள்ள வந்து எப்படி அவங்க என்டர் ஆக போகிறாங்க? ஏன்னா இப்போ என்டர் ஆகும்னா நம்ம ஜிஞ்சுரிக்கியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு அவங்க வந்து இப்போ ஓகே நம்ம குராமா ஜிஞ்சுரிக்கின்னு வச்சுப்போமே. குராமா ஜிஞ்சுரிக்கியாக இருந்தாலுமே மற்ற ஒரு எல்லா டெய்லி பீஸோட ஒரு பவர்ஸும் வேணும். ஐ மீன் எல்லாத்தோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் மேபி நம்ம ஹீமாவாரி வந்து எல்லா டெய்லி பீஸ்டையுமே வந்து ஒரு அலையன்ஸோ இல்லை ஒரு ஆர்மி மாதிரி வந்து சேர்க்கலாம். அண்ட் இந்த ஆர்மி வந்து மேபி நம்ம ஓட்சுட்ஸ்கெல்லாம் வந்து ஃபைட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் ரியலி கஷ்டம். பிகாஸ் மதுராவே வந்து நம்ம இந்த டெய்லி பீஸ்ட் ஆர்மிலாம் வந்து ஐ மீன் கண்ணே எல்லாமே வந்து ஃபைட் பண்ணார். பிளைண்டடாகவே வந்து ஃபைட் பண்ணார். அப்படி இருக்கும்போது மற்ற இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃபீட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஐ மீன் நம்ம இந்த டெய்லி பீஸ்ட் எல்லாமே ஆர்மியாக சேர்ந்து நம்ம இவங்களை அட்டாக் பண்ணாலுமே. பட் அப்படி பார்க்கும்போதுமே நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஸோ டோட்டலாக அந்த டெய்லி பீஸ்ட் அந்த செம பவர்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த டெய்லி பீஸ்ட் அந்த வெறித்தனமான பவர் லெவலில் இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஹீமாவாரிக்கு அந்த கிடச்சாங்கன்னா, பட் ஹீமாவாரி வந்து இப்போ இருக்கிற தற்போதைக்கு இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சக்கரை வச்சு அந்த மென்டல் ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களால எஃபெக்டிவாக பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஜிஞ்சுரிக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு அண்ட் குராமா திருப்பி ரிட்டர்ன் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த மென்டல் ஸ்பேஸில் கூட வர சான்ஸ் இருக்குது. பிகாஸ் சக்ரா தான் அந்த டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. நம்ம குராமா வந்து திருப்பி நம்ம உருவாக்கணும்னு நினச்சாங்கன்னா மேபி இந்த மென்டல் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு கூட அந்த கான்சைன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த கான்ஷியஸ்னஸ்குள்ளே போயிட்டு வந்து மேபி உருவாக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம கிஷிமோட்டோ நினைக்கணுமே. ஸோ அதுதான் மேஜரான ஒரு விஷயமே.
பட் இப்படி இருக்கும்போது இப்போதைக்கு சரி எல்லாமே நல்லா நடக்குதுன்னு வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீமாவாரி அந்த பையன் வந்து நம்ம ஜிஞ்சுரிக்கியாக இருக்காங்க, குராமா திருப்பி கொண்டு வராங்க. ஸோ குராமா கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த கான்ஷியஸ்னஸ்குள்ளே அந்த பையன் எல்லா டெய்லி பீஸ்ட்டையும் அந்த பையன் வந்து போய் பேசுகிறாங்க. ஸோ இவங்களால எல்லா டெய்லி பீஸ்ட்டுக்குள்ளேயும் கம்யூனிகேட் பண்ண முடியுமா அண்ட் எல்லா டெய்லி பீஸ்ட்டும் உங்களுக்கு நம்புவாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெய்லி பீஸ்ட் எல்லாமே அந்த பையன் வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு பெட் அனிமல்ஸ் மாதிரி தான் சொல்லுவேன். அண்ட் இந்த பெட் அனிமல்ஸ் எல்லாமே அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஹகரோமோ அந்த பையன் போயிட்டாருன்னா இந்த ஹியூமன்ஸ் ஏன்னா ஹகரோமோ அந்த பையன் என்ன தான் ஒரு ஓட்ஸுச்சிக்காக இருந்தாலுமே அவருக்குமே அந்த பையன் இல்லை ஏஜிங் ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம நருட்டோவில் அந்த பையன் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஓட்ஸுச்சிக்கு அந்த பையன் மிக்ஸ்டு பிரீட் தான் ரெண்டு பேருமே நம்ம ஹகரோமோ அண்ட் நம்ம ஹமோரா. பட் அவங்க ரெண்டு பேருமே அந்த பையன் இந்த ஏஜ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஓட்ஸுச்சிக்கு பிளட் இருந்தாலே உங்களுக்கு ஏஜுங்கிறது அந்த பையன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகவே ஆகாதான் சொல்லலாம். நீங்கள் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு வயசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10-20 வயசு போல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சீக்கிரமாக ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லாஜிக் நம்ம ஹகரோமோ அந்த பையன் இந்த வேர்ல்டில் நான் எப்போதுமே இருக்க முடியாது. ஸோ நான் இல்லைனாலுமே நான் ஒரு பெட் அனிமல்ஸை விட்டுட்டு போகிறேன். இந்த பெட் அனிமல்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினச்சிருப்பாரு. பட் போக போக இந்த ஹியூமன்ஸ் வந்து அந்த வார் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம அந்த எர்த்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கிளம்பிட்டானுங்க. ஐ மீன் நம்ம நெஞ்சுட்ஸு வந்து நம்ம ஹகரோமோ வந்து எதுக்காக சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, மேஜர்லி நம்ம மக்கள் வந்து அந்த நெஞ்சுட்ஸ் யூஸ் பண்ணி தன்னைத்தானே வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க நம்ம காகுயாட்டேருந்து. ஸோ நம்ம காகுயா மாதிரியே வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அவனுங்களாம் வந்தாங்கன்னா ஐ மீன் நம்ம ஓட்ஸுக்கு இன்வேஷன் வந்துச்சுன்னா ஸோ அப்போ மக்கள் வந்து தன்னைத்தானே வந்து ப்ரொடக்ட் பண்ணணும்ல அண்ட் ஆல்சோ தன்னைத்தானே வந்து காப்பாற்றிக்கணும்ல. ஸோ அப்படி காப்பாற்றிக்கும் போது அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இதை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, இந்த ஒரு நிஞ்சுட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹகரோமோ வந்து சொல்லியே கொடுத்தாரு. பட் போக போக்கில் இவனுங்க என்ன ஆரம்பிச்சிட்டானுங்க, நாங்கள் வந்து கிரேட் நிஞ்சா வர ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்ட்டு. ஸோ இந்த கிரேட் நிஞ்சா வார்ஸ்குள்ளே வந்து அந்த பவர் கிளாஷ் நடந்ததுக்கப்புறம் நம்ம டெய்ல்டு பீஸ்ட்லாம் வந்து எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் பவர் தான். லைக் இந்த டெய்ல்டு பீஸ்ட்லாம் வந்து ஒரு அதுங்களுக்கும் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் வந்து ஒரு மேஜர்லி வந்து ஒரு கான்சியஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இதை ஃபுல்லாக எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஓகே டெய்ல்டு பீஸ்ட்னாலே வந்து பவர் தான். ஸோ இதுங்க நாங்கள் பிடிச்சி வச்சுட்டா எங்களுக்கு வந்து செம பவர் கிடைக்கணும் அப்படின்னா பார்த்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால டெய்ல்டு பீஸ்ட் எல்லாமே ஹேட்ரடாக ஆச்சு. அதில் மோஸ்ட்டாக நம்ம ஹியூமன்ஸ் வந்து மோஸ்ட்டாக நம்பினது நம்ம குராமா. பட் அந்த குராமாவே ஏமாத்துனதுக்கப்புறம் நம்ம குராமாவே கெட்டதாமா ஐ மீன் கெட்ட ஒரு ஈவில் டெய்ல்டு பீஸ்ட் தான் மாறிச்சு. ஸோ ஈவில் சொல்ல முடியாது, லைக் ப்ரோக்கன் ஹார்ட்டட் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நம்ம நருட்டோவில் இருக்கிற எல்லா வில்லன் மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி மாறும்போது இந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு என்ன கேள்வினா நம்ம நருட்டோ வந்து ஹீ ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். நருட்டோ எப்படி ப்ரூவ் பண்ணார்னா எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டுமே பேர் அவர் வச்சு கூப்பிட்டாரு. அண்ட் நம்ம ஹகரோமோ மாதிரியே வந்து இவர் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் மாதிரின்னு சொல்லி நம்ம குராமா வந்து எல்லாரையும் ஒத்துக்க வச்சுச்சு. அண்ட் மற்ற டெய்ல்டு பீஸ்ட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம குராமாவே ஐ மீன் நம்ம ஒரு எபிட்டோம் ஆஃப் ஆங்கர் இல்லை வந்து ஹியூமன்ஸ் மேலே இருக்கிற ஹேட்ரடுக்கு வந்து ஒரு உருவமாக நம்ம குராமா இருந்தவங்களே நம்ம நருட்டோ நம்ப ஆரம்பிச்சு நம்ம நருட்டோக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே எல்லா டெய்லி பீஸும் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே நம்ம நருட்டோ நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நம்ம ஹீமாரியன் எல்லா டெய்லி பீஸ் நம்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் மோஸ்ட்லி சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹீமாரியன் நம்ம வெறும் குராமா கூட மட்டும் அந்தளவுக்கு ஒரு குராமா கூட அந்தளவுக்கு நம்ம ஹீமாரிக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. பட் நம்ம குராமா நம்ம ஹீமாரியன் நல்லா பார்த்துக்கோம். ஐ மீன் ஒரு சின்ன டேட் மாதிரின்னு கூட சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷுகாக்கு கூடயும் நம்ம இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஐ மீன் நம்ம ஷுகாக்கு கூட அந்த எபிசோட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஷுகாக்கு வந்து இவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்ட்டு. ஸோ ஐ திங்க் பர்சனலி நம்ம ஷுகாக்குமே நம்ம இவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற டெய்லி பீஸ்ட் இப்போதைக்கு நம்ம ஹீமாரியன் ஒத்துக்கல, இல்லை நீ நருட்டோட டாக்டராக இருந்தாலுமே நீ நருட்டோ ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுப்போமே. ஓகே அப்படி நடக்கும்போதுமே நம்ம ஹீமாரி ஒத்துக்கலனாலுமே மேபி நம்ம ஷுகாக்கு நம்ம ஹீமாரிக்கு அந்த ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஷுகாக்குவும் நம்ம குராமாவும் மேபி கன்சிடர் பண்ணலாம். ஐ மீன் நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம மற்ற டெய்லி பீஸ்ட் நம்ம ஹீமாரியன் ஒரு நல்ல பொண்ணு, நம்ம ஹீமாரியன் நம்ம நருட்டோ மாதிரி தான் ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மேபி இதை பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் இதை பண்ணால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீமாவாரி வில் பி லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிரேட்டஸ்ட்டாக ஆகிடுவாங்க. அண்டு டெய்ல்டு பீஸ்ட் ஆர்மி மாதிரி அவங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்சால் மேபி அவங்களாலுமே 10 டைல்ஸ் உருவாக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு காட் ட்ரீயை வந்து உருவாக்க முடியும். மேபி நம்ம 10 டைல்ஸ் அந்த அழிக்கிறது கூட அந்த டெய்லி பீஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ லிட்ரலி
ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் நம்ம ஹீமாரி வந்து பார்த்தா மாறிடுவாங்க. ஐ திங்க் அதுவுமே வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் திங்ஸ். பிகாஸ் நம்ம ஹீமாரி வந்து அந்தளவுக்கு பவர் லெவலில் போகிறாங்கன்னு சொல்லி யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். பட் நம்ம ஹீமாரிக்கு வந்து அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி நம்ம கிஷிமோட்டோ சொல்லியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதான் நான் பெருசாக பார்க்குறேன். ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் திங்ஸ் கைஸ். யாருமே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எந்தளவுக்கு வந்து பிக்கஸ்ட்டாக போகுன்ட்டு. அண்ட் அது வந்து நம்ம ஹீமாரி வந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்ச கேட்க மறக்காம பண்ணி ஆல் போட்டுங்க guys. And then this host passing off. So good friend.